இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தேவனால் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் பெரும்பாலானோர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவன் நினைத்திருக்கிற அந்த உயரிய நிலைக்கு மிகவும் குறைவுபட்ட ஒரு நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். காரணம், இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத அவங்க உணர்றதில்லை. வெளியே இது நிறைவேறதை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல அதை விசுவாசிக்கணும். உங்களுடைய விசுவாச கண்களால் நீங்கள் அதை பார்க்கணும். காரணம், உங்களுக்கு தேவையான சுகமோ அற்புதமோ பொருள் ரீதியாக தேவைகளும் ஏற்கனவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தில் அந்த குழந்தை ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய பண தேவை இருக்குது அப்படின்னா அதற்கான தேவைகள் எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது. உங்களுக்கு சுகம் தேவைன்னா அதுவும் அங்கே ரெடியாக தான் இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம கேட்குறோம். பிரசங்கத்தில் இதை அடிக்கடி கேட்குறோம். ஆனால் அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது? நாம் நம்முடைய சொந்த கண்களால் அதை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை தியானிப்பதன் மூலமாக தான் உங்களுடைய விசுவாச கண்களை திறக்க முடியும். அவருடைய வார்த்தை உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்குது, உங்கள் இருதயத்தை பிரகாசிக்க செய்து அவருடைய வார்த்தை உங்களுடைய விசுவாசம் வளரும்படி உதவுது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை உங்களால் விசுவாசிக்க முடியும். அது நிறைவேறுவதை நீங்கள் காண முடியும். காரணம், விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது மூலமாக உங்களுடைய விசுவாசத்தை நிறைய வளர்த்துருங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையின் மீது அறிக்கை செய்துட்டே இருங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்குன்னு தேவன் வெற்றியை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நிச்சயமாக அறிந்தவங்களா எதிர்பார்த்துக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறணும்ப்பா. ஆமேன், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணுபவராக இருக்கிறீங்க ஏசப்பா. ரொம்ப நாட்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு பதிலே வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அப்பா சோர்ந்து போய் ஜெபிக்கிறத விட்டுட்டு அழுது புலம்பி கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனே இன்றைக்கு உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம்ப்பா. ஆமேன். அந்த பிள்ளைகளுக்கு நேராக இன்றைக்கு நீங்கள் பேசி இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவர்களுக்கு தேவையான எல்லாமே அப்பா ஆயத்தமாக இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அதை நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆமேன் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கணும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். உங்களுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து எங்கள் வாழ்க்கையில் அதை அறிக்கை இடும்போது அப்பா எங்கள் கை மேலே பலனை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கூட்டுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய அப்பா இனிமையான விலையேற பெற்ற வாக்கு திட்டங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோமப்பா. எங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தின் கண்களை நீங்கள் இன்றைக்கு திறந்தருளுங்கப்பா. மற்றவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் வாழும்படி செய்யுங்கப்பா. ஆமேன். எங்களுடைய சிந்தை எப்போதும் உம்மில் நிலைத்திருப்பதாக.
என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவனுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்க. அவருடைய வார்த்தைகளை நீங்கள் மறுபடி தியானிக்கும் போது உங்களுடைய விசுவாச கண்கள் திறக்கப்படுகிறது. உங்களுடைய விசுவாசத்தின் அளவு கூட்டப்படுகிறது. தேவன் உங்களுக்காக கிரியைகள் செய்யத்தக்கதாக உங்களுடைய விசுவாசம் மாறுகிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீங்கள் குறைவுகளை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் அதற்கான வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து தியானிங்க. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அவர் உங்கள் பாதைகளை செவ்வையாக்குவார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை ஒரு நாளும் கைவிடுவதும் இல்லை. தலைமுறையாய் வருகிற சாபங்கள்லேருந்து, மந்திரம், பில்லி, சூனியம், செய்வனை, கட்டுகள்லேருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாரு. அவர் உங்களுக்கு நன்மை செய்பவராக இருக்கிறாரு. உங்களுடைய அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உங்களுடைய அரண்மனைக்குள்ள சுகமும் எப்போதும் இருக்கும். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்கிறாரு. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. ஏன்னா உங்களுடைய மேய்ப்பர் தேவனாக இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பர். அவருடைய கிருபை உங்களை விட்டு ஒரு நாளும் விலகாமல் இருக்குது. இருதயம் நொறுங்குண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தேவன் இன்றைக்கு உங்களை குணமாக்குகிறாரு. அவர் யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் தேற்றி அவங்களுக்கு நன்மைகள் செய்பவராக இருக்கிறாரு. இன்றைக்கு கூட நீங்கள் என் கூட ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். என்னுடைய ஜெபம் கேட்கப்படலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையில் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு கூட வேதனையோடு இருக்கலாம், நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கலாம். என்னுடைய ஜெபம் கேட்கப்படலையே, நான் இந்த ஒரு காரியத்துக்காக எவ்வளவு நாட்களாக ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் பதில் வரலையே, எனக்கு எந்த மனிதரும் உதவ முடியாது, தேவன் மாத்திரம்தான் உதவ முடியும், ஆனால் தேவனும் எனக்கு உதவாமல் இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையில் கண்ணீரோடு ஜெபிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கான எல்லா நன்மைகளையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாருங்கிறது தான் முழு நிச்சயமான உண்மை. அவர் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, பொருளாதார தேவையா, இல்லை குழந்தை பாக்கியமா, திருமண தேவைகளா, கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலையா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள்லேருந்து விடுதலையா, எந்த விதமான தேவையாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன் அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. உங்களுடைய விசுவாச கண்கள்னால நீங்கள் அதை பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு அதை தருபவராக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை அனுபவிக்கிறவங்களாக மாற முடியும். அதுக்கு தான் வேதத்தை வாசித்து தேவன்கிட்ட நீங்கள் இந்த வார்த்தையை, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறுபடி நீங்கள் தியானிக்கும் போது இது எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீங்க. என்ன உங்களுக்கு தேவை இருக்குதோ அது எல்லாத்தையும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக யெகோவா ஈரேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா தேவன் சகலத்தையும் உங்களுக்கு நன்மையாக முடிக்க காத்துட்ருக்கிறாரு. ஏன்னா அவரால் எல்லாமே கூடும். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் தேவனிடத்தில் விசுவாசமாக மட்டும் இருங்க. தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. மறுபடி நான் சொல்கிறேன், உங்களுடைய இருதயம் கலங்காமல் தேவன்கிட்ட விசுவாசமாக இருங்க. இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்துட்டீங்க, இன்னும் ஒரு சில நாட்களில் தேவன் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய போகிறாரு. தேவனே உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை இது. நீங்கள் ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய போகும் பெரிய காரியங்களுக்காக நன்றி அப்பா. வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கலையே நினைக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே அனுபவிக்க வைக்க போகிறீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தின் அளவை நீங்கள் கூட்டுங்க ஏசப்பா. நீங்கள் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறீங்க ஏப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் விசுவாசத்தையும் இன்றைக்கு துவக்குங்கப்பா.
அதை இன்னும் வளர வைங்கப்பா. ஆமேன். இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை இந்த பிள்ளைகள் கண்கள் காண காட்டி அருளுங்கப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இருதயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் அவங்க இருதயத்தில் இருந்த எல்லா கவலைகளையும் மறந்து அப்பா நிம்மதியாக இன்று இரவு தூங்கணும்ப்பா. உம்முடைய இரத்தத்தை வீட்டை சுற்றி நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.